Hi friends, welcome back SJ Tamil Programs. இன்னைக்கு நான் பார்க்க போற topic C goto statement. First, what is goto statement? A goto statement in C programming provides an unconditional jump statement. இப்போ unconditional jump statement நம்ம யூஸ் பண்ணுவோம். gotoன்ற keyword தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். goto கூட நம்ம label name யூஸ் பண்ணுவோம். label name பார்த்தீங்கன்னா as a variable name யூஸ் பண்ணுவோம். இது begin to start. நீங்க எங்க யூஸ் பண்றீங்களோ அங்கிருந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகும். ஓகேங்களா, கோ டு லேபிள் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த லேபிள் நேம் எங்கே கொடுத்துருக்கோமோ அங்கேருந்து உங்களுக்கு ஜம்ப் ஆகும், லைக் லூப் மாதிரி உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இது ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் தென் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதோட சின்டாக்ஸ் பாருங்கள், கோ டு லேபிள் அண்ட் தென் நீங்கள் வந்து லேபிள் நேம் எங்கே கொடுக்குறீங்களோ அங்கே உங்களுக்கு go to மீன்ஸ் ஜம்ப் ஆகும். ஓகேங்களா, இதோட ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கே ஸ்டேட்மெண்ட் போடணுமோ அங்கே நீங்கள் கோ டு லேபிள் நேம் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜம்ப் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூ எம்டி ஃபைல் கொடுத்துக்கிறேன். கண்ட்ரோல் எஸ், சூஸ் எனி ஃபோல்டர், கிவ் ஃபைல் நேம் go to statements dot c அப்படின்னு கொடுக்குறேன். first we have to use hash include stdio.h இந்த header file யூஸ் பண்ணிப்போம். then into main function யூஸ் பண்ணிக்கோங்க. into main யூஸ் பண்ணால் it will be return the integer value 0 or 1. okay, then இன்டீஜர் நான் ஃப்ளோர் இப்போ நான் கொடுக்க போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கொடுக்க போகிறேன். ஸோ ஃப்ளோர்ன்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் printfல ஸ்லாஷ் n என்டர் தி ஃப்ளோர் நம்பர். ஓகே, ஃப்ளோர் நம்பர் கேட்குறேன். தென் யூஸிங் ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் இன்டீஜர் வேரியபிள்னால பர்சன்டேஜ் கமா ஆம்பர்சன்ட் ஃப்ளோர் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் யூஸிங் ஸ்விட்ச் ப்ரோக்ராம். ஓகேங்களா, ஸ்விட்ச்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஃப்ளோ யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ ஸ்விட்ச் ப்ரோக்ராம்குள்ள தான் நம்ம கோட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஸ் நம்பர், கேஸ் 0 இருந்துச்சுன்னா எனக்கு printfல டிஸ்பிளே தி கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே ஆகும். and then break keyword யூஸ் பண்ணிக்கோங்க terminate பண்ணுறதுக்கு. ஓகே, then case 1 கொடுத்தீங்கன்னா இந்த பிளாக் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். printfல ஸ்லாஷ் n ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். then case 2. ஓகேங்களா, இப்போ இங்கே கொடுத்தீங்கன்னா ஃப்ளோ ஸ்லாஷ் n செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, அண்ட் தென் கேஸ் 3. தென் printfல தேர்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, பிரேக். ஓகே, நான் தேர்ட் ஃப்ளோர் வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டிஃபால்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் இன்கேஸ் இன்வேலிடாக கொடுத்தீங்கன்னா printfல வந்துட்டு இன்வேலிட் ஸ்லாஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லாஷ் n இன்வேலிட் ஃப்ளோர் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கோட்டு யூஸ் பண்ண போகிறேன். கோட்டு லேபிள் நேம் ஸ்டார்ட். இந்த லேபிள் நேம் இப்போ எங்கே இருக்கோ அங்கே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ லேபிள் நேம் நான் எங்கே கொடுக்க போகிறேன்னா இங்கே பிகினில் நான் கொடுக்க போகிறேன், இங்கே ஸ்டார்ட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இங்கேருந்து இந்த லேபிள் நேம் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ இங்கே லேபிள் நேம்லாம் டிக்ளேர் பண்ணலாம். ஜஸ்ட் கோ டு லேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்லி கோ டு இந்த லேபிள் நேம் இங்கேருந்து திரும்ப உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், லைக் லூப் மாதிரி. ஓகேங்களா, ஐட்ரேஷன் மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணாமா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் நான் இப்போ 2 கொடுக்குறேன், எனக்கு செகண்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகும். தென் 0 கொடுக்குறேன், கிரவுண்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகிட்டு டெர்மினேட் ஆகும். அண்ட் தென் நீங்கள் தேர்ட் ஃப்ளோர் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா தேர்ட் ஃப்ளோர் டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ஃப்ளோர் இல்லாமல் இப்போ 5ன்னு கொடுக்குறேன், இந்த ஃப்ளோர் நம்பரே இல்லை, இன்வேலிட் ஃப்ளோர் நம்பர் அப்படின்ட்டு உங்களுக்கு கோ டு ஸ்டார்ட் உங்களுக்கு போயிடும். திரும்பி என்டர் தி ஃப்ளோர் நம்பர் கேட்குது பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ 2 கொடுத்தீங்கன்னா
செகண்ட் ஃப்ளோருக்கு போகும், போயிட்டு உங்களுக்கு டெர்மினேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எங்கேருந்து எங்கே வேணாலும் நீங்கள் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லேபிள் நேம் நீங்கள் எங்கே மென்ஷன் பண்ணுறீங்களோ நீங்கள் கோ டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்லி கோ டு ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த லேபிள் நேம்லேருந்து உங்களுக்கு திரும்பி அகெயின் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், வேறெவர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது சி லாங்குவேஜில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், மற்ற லாங்குவேஜில் இது சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.